ஹலோ ஆல், வாங்க இன்னைக்கு கிளாஸ் 21ல 2 டைப்ஸ் ஆஃப் சோட்டி ஸ்டிச் பார்க்கலாம். ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு த்ரெட் வந்து புல் பண்ணி எடுத்துட்டு ஒரு லாங் செயின் போட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். நீடலை அப்படியே பேக்வேர்டாக எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு செயின், அப்புறம் ஹாரிசாண்டலாக ஒரு செயின், அப்படியே ஃபார்வர்டாக வந்து ஒரு செயின் போட போகிறோம். ப்ரீவியஸ் செயினுக்கு முன்னாடி போட போகிறோம். அதுக்கப்புறம் 2 ஸ்மால் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஃபார்வர்டாக ஒரு லாங் செயின் போட்டதுக்கப்புறம் நம்ம 2 வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். சின்னதாக போட போகிறோம். அகெயின் நீடல் வந்து பேக்வேர்டாக மூவ் பண்ணி ப்ரீவியஸாக போட்டோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு அந்த செயின் வந்து நம்ம போட போகிறோம். அகெயின் ஹாரிசாண்டலாக ஒரு செயின் போட்டு ஃபார்வர்டாக ஒரு லாங் செயின், அதுக்கப்புறம் ஸ்மால் 2 செயின். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ஸு. இதை போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீடில் பேக்வேர்டாக டேர்ன் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்குமே கேப் வந்து விடணும். ஸோ நீங்கள் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் செயின், ஹாரிசாண்டல் செயின், அகெயின் ஃபார்வர்ட் செயின், அதுக்கப்புறம் 2 ஸ்மால் செயின். இதுதான் வந்து ப்ராசஸ். இதுக்கு நான் சில்க் த்ரெட் டபுள் ஸ்டாண்டில் எடுத்திருக்கேன். இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிச்சஸ்ஸு. பேக்வேர்ட் செயின், ஹாரிசாண்டல் செயின், அகெயின் ஃபார்வர்ட் செயின், 2 ஸ்மால் செயின். இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் டைப் வந்து சிமிலராக இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டா செகண்ட் கான்செப்ட் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் டைப் பார்க்கலாம். அதுக்குமே நான் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு த்ரெட்டை புல் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின், நீடில் பேக்வேர்டாக டேர்ன் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஒரு செயின், அகெயின் ஒரு லாக் செயின், அகெயின் நம்ம ஃபார்வர்டாக வர போகிறோம். செயின் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். அகெயின் நீடில் பேக்வேர்டாக போய் நம்ம லெஃப்ட்டில் செயின் ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட போகிறோம். வி ஷேப்பில் இனிமேல் போட போகிறோம். லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட்டுன்னு சொல்லி. ஃபார்வர்ட் செயின், அகெயின் லாக் செயின். இப்போ அகெயின் பேக்வேர்ட் செயின், ஒரு லாக் செயின். பிஃபோர் நம்ம லெஃப்ட்டு போட்டோம் இல்லையா, இப்போ வந்து ரைட் சைடில் போட போகிறோம். ஸோ இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி ஒரு 10 to 12 டைம்ஸ் வந்து நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு ஃபெதர் மாதிரி நல்லா ப்ராடாக வந்துடும். பேக்வேர்ட் செயின், ஒரு லாக் செயின், அகெயின் ஃபார்வர்ட் செயின், ஒரு லாக் செயின். இதுதான் வந்து இதோட ப்ராசஸ். இதை கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஒரு ஃபெதர் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேக்வேர்டாக ஒரு ஸ்டிச்சு போடுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம போடுற லாக் ஸ்டிச் வந்து அதுக்கு மேலே போடணும், அதுக்கு சைடில் போடக்கூடாது. பேக்வேர்ட் செயினுக்கு மேலே வந்து லாக் ஸ்டிச் இருக்கணும். இப்போ எனக்கு ப்ராடாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் அதே மாதிரி பேக்வேர்ட் செயின், ஒரு லாக் செயின், ஹாரிசாண்டலாக போக போகிறேன். ஹாரிசாண்டல் செயின், ஒரு லாக் செயின், அகெயின் ஃபார்வர்ட் செயின், ஒரு லாக் செயின். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் கேப் விட்டு போட போகிறோம். பட் நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து அன்ஈவனாக இருக்குது. ஏன்னா நம்ம லாக் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு அன்ஈவனாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 4-5 டைம்ஸ் வந்து எனக்கு அங்கே ஈவனாக வர மாதிரி ஹாரிசாண்டலாக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து அன்ஈவனாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டிச்சஸ் வந்து கவர் பண்ணுறதுக்காக அதுக்கு மேலே மேலே ஹாரிசாண்டல் லைன்ஸ் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தெரியாத மாதிரி நீட்டாக கவர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் ஸ்டார்டிங் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு இப்போ கேப் விட்டுட்டு செயின் போட போகிறேன். சேம் தான் பேக்வர்ட் செயின், ஒரு லாக் செயின், ஹாரிசாண்டல் செயின், லாக் செயின், ஃபார்வர்ட் செயின், லாக் செயின். இதோட கான்செப்ட் வந்து இதுதான். சிம்பிளாக பார்த்தோன்னா பேக்வேர்ட், ஹாரிசாண்டல், ஃபார்வர்ட். இதுதான் வந்து கான்செப்ட். நம்ம ஒவ்வொரு டேர்னிங்க்குமே லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். நம்ம விடுற கேப் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஒர்க் வந்து நம்மளுக்கு நீட்டாக கம்ப்ளீட் ஆகும். ஃபஸ்ட்டு டைப்புக்குமே செகண்ட் டைப்புக்குமே ஓவரால் சிமிலர் தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட், ஹாரிசாண்டல், ஃபார்வர்ட் இதே கான்செப்ட் தான் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு டைப்பில் லாக் ஸ்டிச் போட மாட்டோம். இப்போ செகண்ட் டைப்பில் லாக் ஸ்டிச் போடுவோம். பட் கான்செப்ட் டேர்னிங் எல்லாம் ஒன்று தான். லாக் ஸ்டிச் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஃபஸ்ட்டில் போட மாட்டோம், செகண்டில் லாக் ஸ்டிச் போடுவோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம ஃபெதர் ஃபார்ம் பண்ண மாட்டோம், செகண்ட் டைமில் ஃபெதர் ஃபார்ம் பண்ணுறோம். பேக்வேர்ட் ஃபார்வர்டுன்னு சொல்லி ஃபெதர் வி ஷேப்பில் ஃபார்ம் பண்ணுறோம். இன்றைக்கி கிளாஸ் ஒர்க் வந்து இந்த 2 டைப்புமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்தா புரியாத மாதிரி இருக்கும். ஒரு 2 வாட்டி வீடியோ பாருங்கள். புரியலனா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன் டவுட்டு. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு போட பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நாளைக்கு கிளாஸில் சீக்வன்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாய்.